அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கிரிப்டோ தமிழ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ்சி காயின், அதாவது யூபிட் ஸ்மார்ட் செயின், அந்த யூஎஸ்சி காயினை எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யூஎஸ்சினா என்ன, யூஎஸ்சின் தேவைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ்சி காயின் அப்படிங்கிறது யூபிட் ஸ்மார்ட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம யூபிட் காயினை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஎஸ்சி வேணும். ஸோ இந்த இடத்துல வந்து யூபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஎஸ்சி வந்து கேஸ் ஃபீஸாக ஒர்க் ஆகுது. ஸோ கண்டிப்பாக கேஸ் ஃபீஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம யூபிட்டை ஸ்டேக் பண்ணவோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவோ முடியும். ஸோ இந்த யூபிட்டோட ஸ்டேக்கிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பர்பஸ்க்காக நம்ம யூஎஸ்சி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த யூஎஸ்சி காயின் எப்படி வாங்குறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாருமே உங்கள் மொபைலில் வந்து குரோமோ கூகுளோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து யூபிட் ஸ்வாப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். யூபிட் ஸ்வாப். ஓகே, சர்ச் பண்ணிட்டு கோ கொடுங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஃபஸ்ட்டாக இருக்கு இல்லைங்களா யூபிட் ஸ்வாப் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, யூபிட் ஸ்வாப்பில் அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னா கீழே வந்து இங்கே ரெஜிஸ்டர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை டச் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர். ஸோ இதில் வந்து உங்களோட நேம், யூசர் நேம் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். என்னோட சஜஷன் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களோட நேமு, யூசர் நேம், மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, இது எல்லாமே உங்களோட யூபிட் லாகின்ல என்ன யூசர் ஐடி, என்ன மெயில் ஐடி, என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருக்கீங்களோ சேம் யூசர் ஐடி, சேம் மெயில், சேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களோட நேமு, யூசர் நேமு, மெயில் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நான் என்னோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டேன். டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு கீழே அக்ரி கொடுங்க. அக்ரி கொடுத்து ரெஜிஸ்டர் கொடுங்க. ஸோ ஓகே, நீங்கள் பார்க்கலாம், ப்ளீஸ் வெரிஃபை யுவர் அக்கௌண்ட் பிஃபோர் லாகின். ஸோ உங்கள் மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபி போட்டு உங்கள் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே, சேம் நீங்கள் இங்கே பார்க்கலாம், எனக்கு யூபிட் ஸ்வாப்லேருந்து வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கு. ஸோ அந்த கோடை யூபிட் ஸ்வாப்பில் போட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஓகே ஓகே, நீங்கள் பார்க்கலாம், இப்போ கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள லாகின்குள்ளே வந்துருச்சு. கரெக்டுங்களா? ஓகே, ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்க்கலாம், யூஎஸ்சி லைவ் ப்ரைஸ் ஒரு யூஎஸ்சி $3 அப்படின்னு காமிக்குது. ஓகே, இந்த யூஎஸ்சி எப்படி வாங்குறது, யூபிட் வச்சா யூஎஸ்டிடி வச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி யூஎஸ்சி வாங்குறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி யூபிட் ஸ்வாப் வெப்சைட்டில் வந்து நீங்கள் வாங்கலாம், அது ஒரு மெத்தட். அண்ட் இன்னொரு மெத்தட் எப்படின்னா, நம்ம யுஃபினெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் எப்படி நீங்கள் யூஎஸ்டிடி டெபாசிட் பண்ணி யூபிட் வாங்கினீங்களோ அதே மாதிரி யூஎஸ்டிடி டெபாசிட் பண்ணி யூஎஸ்சி வாங்கி நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். சரிங்களா? அது செகண்ட் ஆப்ஷன். பட் வந்து இது ரொம்ப ஃபெமிலியராக இருக்குங்கிறனால நான் இந்த யூபிட் ஸ்வாப் வெப்சைட்டில் வந்து வாங்குறேன். நீங்களுமே இதிலே வாங்குங்க, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே யூஎஸ்டி நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஎஸ்டிடி வேணும். சரிங்களா? இதுவும் யூஎஸ்டிடி வந்து BEP20 Web20 நெட்ஒர்க்கில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கீழே பார்க்கலாம், யூஎஸ்டிடி டெபாசிட்னு இருக்கு இல்லைங்களா, அந்த டெபாசிட் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு டெபாசிட் அட்ரஸு அண்டு ஸ்கேனர் இருக்குது. ஸோ இந்த அட்ரஸ்க்கு யூஎஸ்டிடி BEP20 இருந்து மட்டும் ஃபண்ட்ஸ் அனுப்புங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோட சேஃப் பாலுக்கு போயிட்டு நான் வந்து இப்போ யூஎஸ்டிடி அனுப்ப போகிறேன். ஓகே, என்னோட சேஃப் பாலுக்கு வந்துட்டேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், என்கிட்ட 40 யூஎஸ்டிடி இருக்குது. அண்ட் அதே மாதிரி யூஎஸ்சி பார்த்துக்கோங்க, 3 யூஎஸ்சி இருக்குது. ஓகேங்களா? பிஃபோர் பை. இப்போ இந்த யூஎஸ்டிடி டச் பண்ணி சென்ட் அட்ரஸில் நான் காப்பி பண்ண அட்ரஸை போடுறேன். ஓகேங்களா? அந்த அட்ரஸ் இதுவும் கரெக்டானு செக் பண்ணிக்கிறேன். கரெக்டு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அமௌண்ட் எவ்வளோ டாலர், $30 அனுப்ப போகிறேன். சரிங்களா? $30க்கு எனக்கு 10 யூஎஸ்சி கிடைக்கும். ஸோ $30 அனுப்பிச்சிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறேன். ஸோ என்னோட டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ எகைன் வந்து யூபிட் ஸ்வாப் போர்ட்டலுக்கு வாங்க. ஸோ இப்போ நான் டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இங்கே சிங்க் ரெக்வஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கே நீங்கள் பார்க்கலாம் சிங்க் ரெக்வஸ்ட். ஸோ அதை டச் பண்ணணும். ஸோ இப்போ டிரான்சாக்ஷன் சிங்க் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணலாம். ஓகே, மேலே வந்துச்சு பார்த்தீங்களா, சிங்க் சக்ஸஸ்ஃபுல்லி சிங்க் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ மெனு கிளிக் பண்ணி டேஷ்போர்டு வாங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கலாம், உங்கள் டெபாசிட்டில் வந்து $30 இருக்குது. கரெக்டுங்களா? நீங்கள் டெபாசிட் பண்ண $30 வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரெடியாக இருக்கோம் யூஎஸ்சி வாங்குறதுக்காக. ஸோ இந்த பை யூஎஸ்சி கிளிக் பண்ணலாம். பை யூஎஸ்சி. ஓகே, ஸோ இங்கே பார்க்கலாம், ரிசீவிங் அட்ரஸ், அமௌண்ட் அண்ட் ஓடிபி கேட்குது. ரிசீவிங் அட்ரஸ் என்ன அப்படின்னா உங்களோட யூஎஸ்சி ரிசீவிங் அட்ரஸ். சரிங்களா? லைக் என் சேஃப் பாலுக்கு வரேன். ஸோ என்னோட யூஎஸ்சி காயின் இருக்கு இல்லைங்களா, இங்கே 3 யூஎஸ்சி இருக்குது. ஸோ இதோட ரிசீவ் அட்ரஸ்
காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அமௌண்ட் எத்தனை டாலருக்கு நீங்கள் யூபிட், ஐ மீன் என்ன குவான்டிட்டிக்கு நீங்கள் யூஎஸ்சி வாங்கணும்னு கேட்குது. என்கிட்ட $30 இருக்குது. ஸோ $30 நான் யூஎஸ்சி வாங்குறேன். ஸோ 30 போட்டேன். ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கலாம், நான் போட்ட $30 போட்டோன்னே யூ வில் ரிசீவ் 10 அப்படின்னு வருது. $30க்கு 10 யூஎஸ்சி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? கிளியர். ஸோ இந்த அட்ரஸ் மட்டும் ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் ஓடிபி, முதல்ல சென்ட் ஓடிபி கொடுக்கணும். சரிங்களா? சென்ட் ஓடிபி கொடுக்கணும். சென்ட். ஸோ வெரிஃபிகேஷன் கோட் ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ உங்கள் மெயில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்க்கலாம் வெரிஃபிகேஷன் கோட் ஃப்ரம் யூபிட் ஸ்வாப். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு என்டர் ஓடிபியில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணி சென்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ லோட் ஆகுது. ஓகே, பை யூஎஸ்சி சக்ஸஸ் அப்படின்னு மேலே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சேஃப் பால் போய் பார்க்கலாம் நம்மளோட யூஎஸ்சி வந்துருச்சா அப்படின்னு. ஓகே, ஸோ நீங்கள் பார்க்கலாம் அப்படியே 3 யூஎஸ்சி இருந்துச்சு, இப்போ 13 யூஎஸ்சி இருக்குது, 10 யூஎஸ்சி ஆட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா, நம்ம வந்து யூஎஸ்டி டெபாசிட் பண்ணி பை கொடுத்து அந்த ரிசீவிங் அட்ரஸ் போட்டால் இன்ஸ்டண்ட்டாக யூஎஸ்சி வந்துடுச்சு இல்லைங்களா? ஸோ இந்த அளவுக்கு நம்ம யூபிட் ஸ்வாப் ஸ்பீடாக இருக்கும். ஸோ இதனால தான் எல்லாம் யூபிட் ஸ்வாப் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இவ்வளோதாங்க யூஎஸ்சி வாங்குற ப்ராசஸ், ரொம்ப சிம்பிள். ஸோ இதுக்கு உங்கள்கிட்ட யூஎஸ்டிடி BEP20 ஃபண்ட்ஸ் இருந்தால் மட்டும் போதும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக யூஎஸ்சி பை பண்ணி பாருங்கள். ஃபர்தராக இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.